மாதத்தினுடைய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91:15 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுமா? ஆபத்தில் நானே அவனோடு எல்லாம் இருந்து. சேர்ந்து சொல்லுங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நீங்க ஆல்ரெடி நம்ம நேற்றைய தினத்துல இந்த செய்தியை நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனுடைய பின்னணியும் இந்த நாள்ல இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில உருவாக்கப்பட்டது, இந்த வார்த்தை யார் எவருக்காக சொல்லப்பட்டது, சொல்லப்பட்டுடைய நோக்கம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதத்துல மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். ஆமா தானே? சங்கீதம் 23 சங்கீதம் எல்லாராலும் ரொம்ப ஃபேமஸான ஒரு சங்கீதம். அதுக்கு அடுத்தபடியே சொன்னா சங்கீதம் 91. ஏன் இது ரொம்ப விரும்பம் சொன்னா இதுல எல்லாமே எப்படியா இருக்கும்? வாக்குத்தத்தங்களா இருக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தங்கள் சங்கீதங்கள் ரொம்ப அடாப்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ரொம்ப அதை என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. அது ரொம்ப கவர்ந்து இருக்கிறதுனால அந்த சங்கீதங்கள் ரொம்பவும் முக்கியம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப இந்த சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதத்துல இந்த 15 வாக்கியத்துல ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீங்க வாயை திறந்து இந்த வார்த்தையை இப்ப நீங்க அறிக்கை சொல்ல போறீங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்படிதான் இருக்குங்க பைபிள்ல. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. முதல் அந்த வாக்குத்தத்தத்துல முதல் பகுதியா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் எப்ப இருப்பார் அப்படி சொன்னா ஆபத்தில். அல்லேலூயா. நீங்க சந்தோஷப்படுகிற நேரத்தில் அல்ல, ஒருவேளை நீங்க ரொம்ப செல்வாக்கு மிகுந்தையான நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்னு வேதம் பதிவிடல. ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், உங்களை இந்த ஆண்டுகளை இதுவரையிலும் ஒருவேளை சில சூழ்நிலைகள் எங்களிடத்திலிருந்து மாற்றவே முடியல பிரதர், ஒரு மாற்றம் ஏற்படல, இந்த காரியம் பல ஆண்டுகளாய் பல மாதங்களா இதில் நாங்கள் தவித்து கொண்டே இருக்கிறோம், இதில் ஒரு மாற்றுதல் ஏற்படுமா என்று அநேக நாள்களாக நீங்க துக்கித்து கொண்டிருக்கிற காரியத்துல இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை தப்புவிக்க பண்ணுவார். அல்லேலூயா. முதல் காரியம் கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பார். இரண்டாவது ஒரு காரியம் உங்களை தப்புவிக்க பண்ணுவார். மூன்றாவது ஒரு காரியம், எந்த இடத்துல உங்க தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு சில மனிதர்களால, சில உறவின் மக்களால, சில நீங்க வேலை செய்கிற இடத்துல, ஒருவேளை நீங்க படிக்கிற இடத்துல, இல்ல நீங்க வாழ்கிற இடத்துல உங்களுக்கு என்று கிடைக்க வேண்டிய கனம் கிடைக்காம பல இடத்துல நீங்க புறக்கணிக்கப்பட்டே இருக்கிறீங்க சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை கனப்படுத்துவேன், நான் அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. மீண்டும் வசனத்தை சொல்லமா? ஆபத்து நாளில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை. யார் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல இல்ல, நீங்கள் ஜீவன் இருக்கிற வரையிலும் கர்த்தர் உங்களுக்கு தீமையான நேரத்துல கர்த்தர் கூட இருப்பா. அவர் இந்த நாட்களுக்கும் இந்த மாதத்திற்கு அல்ல, இந்த ஜீவன் இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் கர்த்தருடைய கரம் உங்க கூடவே இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களோடு கூட பழகினவர்கள், உங்களோடு கூட உறவாடினவர்கள், உங்களை நேசித்தவர்கள், உங்களோடு கூட நீங்க நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருவேளை அற்று போகலாம், மனம் மாறலாம், ஒருவேளை உங்களை விட்டு பிரிந்து போகலாம். ஆனா வேதம் சொல்லப்படுகிறது, தீங்கில் நானே அவனோடு, ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தை யாருக்காக, எவருக்காக, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் இதோட வாக்குத்தத்தனுடைய காராம்சம் உங்களுக்கு புரியும். விளங்குதா? சங்கீதங்களின் புஸ்தகம் 150 சங்கீதங்களும் ஒவ்வொரு சங்கீதமும் ஒவ்வொரு பின்னணியில எழுதப்பட்டது. இந்த 91 சங்கீதம் தாவீது தன்னுடைய அனுபவத்தை இதை எழுதுறார். பலர் சொல்றாங்க, வேதபாரர்கள், பலர் வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, சில நிறைய விசுவாசிகள் கூட எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த 91 சங்கீதத்தை யார் எழுதினார் அப்படின்னு சொன்னா மோசே எழுதினாரு. ஏன்னா 91 சங்கீதத்தை யார் தான் எழுதினது? மோசே எழுதினார். ஏன் மோசே எழுதினார் அப்படின்னு ஏன் கருதப்படுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா,
அந்த நாட்களில இந்த வேத வல்லுநர்கள் எப்படியா எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 150 சங்கீத புத்தகங்கள் இருக்கு. அந்த சங்கீத புஸ்தகங்களை ஏறக்குறைய 35 சங்கீதங்களுக்கு யார் எழுதினார்கள் என்னல பெயர் கொடுக்கப்படல. அல்லேலூயா. அப்ப பெயர் கொடுக்கப்படாத அந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று அவர் எண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை சங்கீதத்தின் முன்னாடி யார் எழுதினாங்க அல்லது பின்ன அடுத்தபடியா இருக்கிற சங்கீதத்தை யார் எழுதினார்களோ அவர்கள் தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார்கள் என்று கருதுவார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப 90ஆம் சங்கீதத்தை யார் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தை யார் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. வாசிங்கன்னா இருக்கு பாருங்க. தேவனுடைய மனிதனாகிய மோசே ஜெபம். 90ஆம் சங்கீதம் என்னதுங்க? மோசே பண்ணின ஜெபம். அதனால 91ஆம் சங்கீதத்துல சங்கீதம் 91 தான் இருக்கும். ஆனா யாரு எழுதினாங்க ஜெபித்தாங்கன்ற வார்த்தை இல்லாதனால அப்ப அதை எதுவோ எடுத்துக்கொள்வாங்க சொன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த சங்கீதத்தை யார் எழுதினார்களோ அவர்கள் தான் அந்த சங்கீதத்தை அடுத்த சங்கீதத்தை எழுதுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆனா அந்த 91ஆம் சங்கீதத்தை மோசே எழுதல. அந்த 91ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதினார். யார் எழுதினதுங்க? யார் தாங்க எழுதினதுங்க? அப்ப தாவீது இது எழுதினுடைய பின்னணி எதன் மத்தியில இந்த 91ஆம் சங்கீதத்தை அவர் எழுதினார் என்பது நீங்க புரிஞ்சுக்கணும் சொன்னா, ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ற வார்த்தை எதற்காக எவருக்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட வேண்டிய காரணம் என்பதை நீங்க விளங்கி கொண்டுனா அதனுடைய வாக்குத்தத்தங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்ப எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். எல்லாரும் நீங்க வாயை திறந்து வாசிக்கணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் யாரு? சர்வ வல்லவர் யார்? அது தெரியணும். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப உன்னதமானவர் யாரு, சர்வ வல்லவர் யாருன்றத தாவீது அறிஞ்சதுனால அந்த வார்த்தை சொல்றான். இப்ப இந்த வார்த்தையை எங்க சொல்றான்னு சொன்னா, உடன்படிக்கை பற்றிய முன்பதாக தாவீதும் சாலோமோனும், தாவீது தன்னுடைய குமாரன் இருக்கிற சாலோமோனுக்கு எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தை சொல்லப்பட்டது சொன்னா, தாவீது மறுக்கிற தருவாயில, அதாவது அவனுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வேலையில தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய மகனா இருக்கிற சாலோமன் கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, சாலோமன் எங்க இருக்கிறான்? உடன்படிக்கப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையின் பெட்டியில சுருகள் மத்தியில ஒரு பக்கத்துல தாவீது நிற்கிறாரு, இன்னொரு பக்கத்துல யார் நிற்குது? சாலோமன் நிற்கிறாரு. சாலோமனை பார்த்து தாவீது சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு இந்த வார்த்தை ஏன் சாலோமன் கிட்ட சொல்லணும், எதற்காக சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தனா, நீங்க மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கொஞ்சம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் யாருங்க? எங்க இருக்கணுமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தீர்க்க தரிசனம் அநேக இடத்துல வெளிப்படுத்தின ஒரு தேவ மனுஷன் யாருன்னு சொன்னா தாவீது மாத்திரம் தான். அது அதிகமா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதிகமா கிறிஸ்துவை வெளி காண்பித்தவர் யாரு, அதை அடையாளப்படுத்தினவர் சொன்னது யாருன்னு சொன்னா தாவீது தான். அல்லேலூயா. அதுல மிகவும் ஒரு முக்கிய நபராய் கருதப்படுகிற தாவீது. இந்த தாவீது இந்த உலகத்தை ஆளுகை செய்ய தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்றார், ஒருவேளை இந்த உலகத்தை, இந்த ராஜ்யத்தை, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை நீ ஆளுகை செய்யணும் சொன்னா, நான் சேர்த்து வைத்திருக்கிற ஆஸ்திகளோ அந்தஸ்துகளோ இல்ல பணங்களோ இல்ல படைகளோ இல்ல பொண்ணோ நகையோ அல்ல உன்னுடைய வெற்றியை தீர்மானிப்பது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் யார் தங்குகிறானோ அவனால் மாத்திரம்தான் இந்த தேசத்தை, இந்த ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. இத சாலோமனுக்கு தான சொல்றான். எப்படிப்பட்ட நிலைமை சொல்றானா, நான் சகோதரரால் பகைக்கப்பட்டு தாய் தகப்பனுக்கு அந்நியனமா இருந்து நான் வனாந்தரத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் சவுல் என துரத்தப்படுகிற வேலையில எல்லா தீமைகளிலும் இருந்து தாவீதை கர்த்தர் பாதுகாத்தா. அவருடைய அனுபவத்தில் சொல்றாரு, என்னை எத்தனையோ பேரு என்னை சாகடிக்க, என் ஜீவன் எடுத்துக்கொள்ள எத்தனையோ பேர் பிரயாசப்பட்டாங்க. ஆனா நான் யாருடைய? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறதுனால, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கினதுனால ஒரு தீமையும் கர்த்தரின் வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை. அல்லேலூயா.
இது எதை வச்சு சொல்றாருன்னா, கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை, கிறிஸ்துவ நீ எப்போ குமாரனுடைய சித்தத்தை நீ அறிந்து கொண்டு சொன்னா இந்த உலகத்தை நீ என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில். அப்ப உன்னதமானவர், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயா. அப்ப உன்னதமானவர் என்பது யாரு குறிக்கிறது? கிறிஸ்துவ. யாருக்கு புரியுதுங்க? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்ம தியானிச்சு ஞாபகம் இருக்கலாம். அப்ப உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயனா, உன்னதத்தில் ஒரு வார்த்தை வருதுன்னா அதை யாரை குறிக்கிறது? யாரை குறிக்கிறதுங்க? கிறிஸ்துவ குறிக்கிறது. அதனால தான் இப்ப வாசிங்க, முதலாம் வசனம் வாசிங்க. உன்னதமானவரின், இயேசு கிறிஸ்துவுடைய, வாசிங்க, உன்னதமானவரின் மறைவில். நீ யாருடைய மறைவில் இருக்கிறோம்? குமாரனுடைய மறைவில் இருந்து சர்வ வல்லவராயிருக்கிற பிதாவுடைய நிழலில் நீ தங்கினா உன் வாழ்க்கை, உன்னுடைய செயல்கள் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை உடன்படிக்கை பெட்டி முன்பதாக இருக்குது. உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு பக்கம் தாவீது நிற்கிறாரு, உடன்படிக்கை பெட்டி ஒரு பக்கத்தில் யார் நிற்கிறது? சாலமோன் நிற்கிறார். இப்ப தாவீது சாலமோன் கிட்ட சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடு குமாரனை குறித்து. அப்ப குமாரனை குறித்து வெளிப்பாடு சாலமோனுக்கு இருந்தா இந்த தேசத்தை உன்னால் ஆளுக யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. அப்ப அவர் சொன்னார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இந்த வார்த்தை சொல்றேன், இந்த வார்த்தை இப்ப யார்கிட்ட சொல்றாரு? அப்பா பிள்ளை கிட்ட சொல்றாரு. இப்ப சண்டையில் என்ன இருக்கு? உடன்படிக்கை இருக்கு. அப்ப உடன்படிக்கைக்கு முன்பதாக ஒருத்தர் வாக்கு கொடுத்தானா அந்த வாக்கு என்ன பண்ணவே கூடாது, மாறவே கூடாது. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுன்றது அந்த நாட்களுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கைக்கு முன்பதாக தாவீது என்ன பண்ணா, தன்னுடைய மகனை சொல்றார், மகனே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தான் சர்வ வல்லவருடைய நிழலில தங்க முடியும். நீ யாரையும் நம்பாத, எவரையும் நம்பாத. நான் எனக்கு என் தகப்பனாலும் தாயினாலும் கைவிடப்பட்டு சகோதரால் புறக்கணிக்கப்பட்டு இருந்த என்னை உயர்த்தினது யார் தான்? உன்னதமானவர் தான். அல்லேலூயா. அப்போ உன்னை உயர்த்த முடியும் சொன்ன என்னால் அல்ல, உன்னதமானவர் நீ நம்பினா உன்னை அவர் உயர்த்துவாரு. யாருக்கு விளங்குதுங்க? அப்ப உன்னதமானவர் நீ சார்ந்து கொண்டாதான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா முடியும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எனக்கு இவ்வளவு இருக்கு, எனக்கு இத்தனை வீடு இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, அதெல்லாம் உன் ஆசீர்வாதம். நீ உன்னதமானவரின் மறைவில் இருப்பதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதம் எதுங்க? தாவீது தன்னுடைய அனுபவத்துல ஏற்பட்ட சூழ்நிலையை யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்? யார் கற்றுக் கொடுக்கிறார்? சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னா, தாவீது எல்லா இடத்திலும் நெருக்கப்பட்டான், வனாந்தரத்தை அலைந்து தீர்ந்தான், அவனை சாகுபடி சவுல் துரத்துகிறான், சகோதரர் பகைக்கப்படுகிறான், தாய் தகப்பன் கைவிடப்படுகிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் சிங்கங்களும் கரடிகளும் அவனை ஜீவனை பறிக்கும்படி எத்தனையோ விதமான, அவன் ஜீவனை பறிக்கும்படி எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் வந்த நேரத்தில் உன்னதமானவர் அவனை பாதுகாத்தார். அவரும் கூட இருப்பார் என்று சொன்னா அவர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதத்துல கர்த்தர் எல்லா தீமைக்கும் உன்னை விலக்கி காப்பார். பக்கத்துல சொல்லுங்க, எல்லா தீமைக்கும். கை குத்து சொல்லுமா, நல்லா கை குத்து ஜோர சொல்லுவா. எல்லா தீமைக்கும், ஜோர சொல்ல, எல்லா தீங்குக்கும் உங்களை, சிரிச்சு சொல்லுங்க, மறைச்சு சொல்லாதே, சிரிச்சு சொல்லுங்க, எல்லா தீமைக்கும் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. இப்ப முதல் வார்த்தை தாவீது யார்கிட்ட சொல்லிட்டாருங்க? சாலமோன் கிட்ட சொன்னார். சொன்ன உடனே இரண்டாம் வசனம் வாசிக்கலாமா? நான் கர்த்தரை நோக்கி. யாரு? நான். சரி, இந்த வார்த்தை யார் சொல்றது? யாரு? நம்ம அப்படி நினைக்கிறோம். ஏங்க, சாப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கேட்டேன், நீ என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டேன். இப்ப தாவீது என்ன சொன்னாரு? சாலமோனே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொன்ன டக்குனு அங்க அந்த ரிப்ளை வருது. யாரு? சாலமோன். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். இல்ல, இப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே சாலமோன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது இந்த 91ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு இடத்துல தான் சாலமோன் பேசியிருப்பார். யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சுங்க ராமன் சொல்லுவல. 91ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல மாத்திரம் தான் குமாரனா இருக்கிற, தாவீதின் குமாரனா இருக்கிற சாலமோன் பேசுறார். அவர் சொன்னார், அப்பா சொன்னார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொன்ன உடனே புள்ள சொல்றான். இப்ப வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி. நான் கர்த்தரை நோக்கி. நீர் என் அடைக்கலம். யார் அடைக்கலமா? அப்பா, நீ எந்த தெய்வத்தை, எந்த உன்னதமானவர் அடைக்கலமா கொண்டாயோ அவரை தான் நான் நோக்கி கூப்பிடுவேன். நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொன்ன உடனே தாவீதுடைய இருதயம் உருகி போச்சு. என்னவா சொல்ல வந்தாரோ அது யார் புரிஞ்சுக்கணுது? அப்பா, நீ இருக்கிற செல்வத்தையோ பணத்தையோ பொருளையோ ராஜ்யத்தையோ உன் பின்னாடி இருக்கிறதான ஜனத்தையும் நம்பாத. உன்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை யாரா இருக்கணும்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில்
தங்குவான்ற ஒரு அந்த அனுபவத்துல நீ வளர சொன்னா அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு என்ன பண்றாரு தாவீது சொல்றார். தாவீது சொன்னோடனே குமாரனா இருக்கிற சாலமோன் சொல்றார், நான் தேவனை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு எப்படி தேவன் அடைக்கலமா இருந்தாரோ அதே போல நீர் வணங்கின தேவன் தான் என்னுடைய. இருக்கீங்களா? இப்ப வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. இது யார்கிட்ட சொல்றாருங்க? சாலமோன் வந்து கடவுள்கிட்ட சொல்றாரு இல்ல தாவீது கிட்ட சொல்றாரா? தாவீது கிட்ட சொல்றாரு. இல்ல நான் சொல்றது விளங்குதா? எல்லா டைமும் அப்படியே நினைச்சிருக்கீங்க. இப்ப தாவீது என்ன சொன்னார்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும். இப்ப 2வது வார்த்தை யார் பேசுறது? சாலமோன் யார்கிட்ட பேசுறாரு? நான் கர்த்தரை நோக்கி. அப்ப இது யார்கிட்ட சொல்றாரு? கர்த்தர்கிட்ட சொல்ல, அப்பா கிட்ட சொல்றாரு. அப்ப உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் நீ சொன்னீனா, நான் சொல்றேன்பா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறவர் என்று நீ எப்படியா சொல்றியோ அப்படியா நான் சொல்றேன். அல்லேலூயா. இப்ப எனக்கு விளங்கிருச்சு. யாருக்கு? சாலமோனுக்கு. என்ன இப்ப தாவீது எதுவா நினைச்சாரோ அது என்ன பண்ற சாலமோன் சொல்லிட்டார். இப்ப 3ஆம் வசனத்துல இருந்து இப்ப யார் மகிழ்ச்சி ஆயிட்டாரு? தாவீது ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஓகே, நம்ம பிள்ளை எதுவா சொல்லணும்னு நினைச்சோமோ அதை என்ன பண்ற, நம்ம பிள்ளை இருக்கிறா சொல்லு. 3ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையிலும் தாவீது தம்முடைய பிள்ளை என்ன பண்றாரு? வாக்குத்தத்தங்களால ஆசீர்வதிக்கிறார். இப்ப வாசிங்க பார்க்கலாம் தொடர்ந்து. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். என்ன பண்ணுவாரா? பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். எல்லாரும் கை வச்சுக்கலாம். 4ஆம் வசனத்துல நம்ம 4 வாசிக்கலாம். வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். சிறகுனா என்ன? செட்டைனா என்ன? சிறகு என்பது என்ன? சட்டை என்பது என்ன? ஒரு படிச்சிருப்போம் சங்கீதத்தை. அவர் உன்னை நம்முடைய சிறகுனாலே மூடுவார், அவருடைய சட்டையின் கீழ். இது எப்படி தாவீது எழுதினார் என்று சொன்னா, நம்ம யாசேர் புத்தகத்துல கடந்த நாட்கள் நம்ம தியானிச்சல. யாசேர் புத்தகத்துல தாவீதுடைய பின்னணி குறிச்சு யோசிச்சல. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையே ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்ன சம்பவம்னா, இவர் எங்கதான் அதிகமா வாழ்ந்தாரு? வீட்டுல வாழ்ந்தாரா, வனாந்திரத்துல வாழ்ந்தாரா? சரி, துரத்தையும் சவுல் துரத்தும் போது இவர் எங்கதான் போனாரு? வனாந்திரத்துல போய் இவர் ஒளியணும்ல, தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக்கொள் சொல்லிட்டு வனாந்திரத்தை ஒளியும் போது பெரிய பெரிய கண்மலைகள் இருக்கும், மலைகள் குகைகள் இருக்கும் பாத்தியா? இந்த உயரமான குகைகளில மலைகளில் போய் என்ன பண்ணுவார்னா தாவீது ஒளிஞ்சு கொள்வார். தாவீது ஒளிந்து கொள்கிற இடத்துல, அந்த இடத்துல சிறகு, செட்டை அப்படின்லாம் வருது பாத்தியா? அதாவது ஒரு பறவையினுடைய பாகங்கள், பெயர்கள் எங்கெல்லாம் வருதோ, நல்ல கவனிக்கணும். ஒரு பறவையினுடைய பாகங்கள் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் எதுவா பொருள் என்னன்னு சொன்னா கழுகாய் பொருள். என்ன அதுக்கு என்ன பொருள்? அப்ப சிறகுனா அது என்னது? கழுகு. செட்டைனா என்னது? அதுக்கு கழுகு. நான் சொல்றது புரியுது? கண்கள், அதுக்கு என்னது? கழுகு. நான் சொல்றது புரியுதா? விரல் போல அப்படின்னு. அது போல பறவைகளுடைய பகுதிகளுடைய பெயர்கள் வருதுன்னா அது எதுவா பொருள் அர்த்தம்னா கழுகு. இப்ப இவர் கண்மலையில போல ஒளிஞ்சிட்டு இருக்கிறா பாத்தியா? ஒளிகிற வேலையில இந்த கழுகு என்ன பண்ணனா, தன்னுடைய குட்டிகளை அந்த குளிர் காலத்துல என்ன பண்ணுமா, ஒரு மாலை நேரத்துல குளிர் பாத்தீங்களா, குளிர் வேலையில இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த மயில் தோகை விரிக்க பாத்துருக்கீங்களா? தோகை விரிக்கமா இருக்காது. சரி, உனக்கு கோழி சில டைம் எல்லாம் ஒரு மாதிரி பண்ண பாத்துருக்கீங்களா? மரத்து நார்மலா இருக்க டைம் அந்த சிறகுகள்லாம் ஒன்னோட ஒண்ணுனா இருக்கும், ஒன்னா ஜாயின் ஆகும். அப்போ அது உங்களுக்கு தெரியாது. அது விரிக்கும் போது ஒவ்வொரு லேயரான பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும். யாரும் சொல்றது புரியுதுங்க? ஓகேங்களா? இப்போ அந்த கழுகு குட்டிகள் கொஞ்சம் குளிரா இருக்கிற நேரத்துல அந்த சிறகு இருக்கு பாத்தியா? சிறகு இப்ப 10 சிறகு இருந்துச்சா, அந்த சிறகுகளால் ஒவ்வொரு சிறகால் என்ன பண்ணுமா, அதை தழுவுமா, அதை ஈட் பண்ணும். அது என்ன பண்ணுமா? இது யார் பாக்குறதா? குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற தாவீது பாப்பார். என்ன பண்றாரு? தாவீது பாக்குறார். இந்த கழுகு குட்டிகளை எப்படி அந்த கழுகு அரவணைக்கிறதோ அதுக்கு ஏற்ற வெப்பத்தை என்ன பண்ணுமா, அந்த தாய் என்ன பண்ணுமா, அந்த குட்டிகளுக்கு கொடுக்குமா. நேரம் அதிகமாக 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 குளிருடைய தாக்கம் அதிகமாகும் போது தடவின அந்த ரெக்கைகள் என்ன ஆகுனா, அது ஒன்று இணைந்து செட்டைகளாய் மாறி அந்த செட்டைகளுக்குள்ள அந்த குஞ்சுகளை வச்சுக்கணும். யாருக்கு புரியுதுங்க? அப்போ தாய்க்கு தெரியுது அதுக்கு எப்ப தடவணும், எப்போ அரவணைக்கணும். புரிஞ்சு வராம சொல்லுங்க. இவர் சொல்றாரு, அந்த கழுகை போல என் தேவன் என்னை சிறகுனாலும் என்ன பண்ணாரு,
செட்டையினாலும் பாதுகாத்தார் பாத்தியா, அந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக. யாருக்கு விளங்குதுங்க? தாவீது 91ஆம் சங்கீதத்துல எதுவுமே அவருடைய வாழ்க்கையில நடக்கப்படாத எந்த ஒரு விஷயமும் அவர் எழுதல. அவர் அனுபவத்திலும் அவர் வாழ்க்கையில நடந்த காரியத்தை தான் இந்த 91ஆம் சங்கீதத்துல இவர் மகனை ஆசீர்வாதம். தொடர்ந்து வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவுல பல இடத்துல பல நேரத்துல இவன் மரண திகில்ல இருள்கள்ல இவன் ஒளிந்திருந்த நாட்கள் அநேகம். வாசிங்க, இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும். இவனை சாகடிக்க அநேக இடங்கள் வில்வீரர்கள் என்ன பண்ணாங்க? வில் எழுதினாங்க. வாசிக்கலாம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்துல 1000 பேர் வந்து நின்னா கூட உன்னை அழிக்கலாம் நினைப்பான். ஆனா அவங்க முன்னாடி உன்னை கத்த சிறகுகளால மூடி மறைத்துக் கொள்வார். உன்னை செட்டைகள் அடித்து பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. எந்த திசையிலும் எப்பேற்பட்ட ஜனங்கள் உன்னை அழிக்கும்படி வந்தாலும் கர்த்தரும் கூடவே இருப்பார். அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லாததுனால நீங்க 11ஆம் வசனத்துக்கு வந்துருங்களா? 11ஆம் வசனம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி என்ன பண்றாரு? உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எனக்கு தூதர்களை கட்டளையிட்ட தேவன் உனக்கு என்ன பண்ணுவாரு? நான் வனாந்தரத்தில் நடக்கும்போது என் கேதிக்கு கொண்டு போனது யாரு? தேவ தூதர்கள். என்ன என் கேதிக்கு கொண்டு போக முடியும் சொன்னா என் தேவன் உன்னையும் கொண்டு போக முடியும். அப்ப இந்த ஆசீர்வாதம் எல்லாம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவ ரீதியா அவன் வாழ்க்கையில அனுபவித்த காரியத்தை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது போல உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? ரொம்ப ஈஸியா கிடைச்சில சாலமோனுக்கு. இவர் அனுபவ ரீதியா அதை பெற்றுக்கொண்டத இப்ப வார்த்தை சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட. 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை என்ன பண்ணுவாங்களா? தங்கள் கைகளாலே ஏந்தி கொண்டு போவார்கள். கவலைப்படாத. இப்ப 13ஆம் வசனம் வரலையும் தாவீது சாலமோன் என்ன பண்ணினே இருக்கிறாரு? வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறான். அவ்வளவு பரிதாபமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இல்ல சாலமோனுக்கு தாவீது வாக்குத்தத்தம் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? இல்லையே, நீங்க அவ்வளவு கஷ்டமா போறீங்க. அல்லேலூயா. இப்ப 3ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரையிலும் தாவீதை சாலமோன் பண்ணினுக்கிறாரு வாக்குத்தத்தங்களால ஆசீர்வாதம். அப்ப சாலமோனுடைய இறுதி எப்படி வந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப தாவீது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப 12ஆம் வசனம் வாசிங்களா? 12 வாசிங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்ப நல்லா கவனிங்க. நான் இந்த வார்த்தை எங்க நடக்குது? இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னு சொல்லுங்க. இது முன்பதாக சொல்லப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஒரு சைடு யார் இருக்குது? ஒரு பக்கம். இப்ப தாவீது என்ன சொல்றாரு? உன்னை போகிற வழியில தேவதூர்களை பாதுகாப்பாங்க, சிங்கம் உன்னை அணுகாது, கொள்ளை நோய் அணுகாது, பல விதமான வாக்குத்தத்தங்களால் தம்முடைய பிள்ளைய ஆசீர்வதிச்ச உடனே 14வது வார்த்தை அங்க யார் பேசுறதுன்னு வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால். அவன் என்னிடத்தில். இந்த வார்த்தை யார் சொல்றது? என்ன சொல்ல? ஒண்ணு சாலமோனு, ஒண்ணு என்ன சொல்ல? சாலமோனும் சொல்ல, தாவீது சொல்ல. இந்த வார்த்தை கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல. அப்பா என்னை கர்த்தர் நடத்தினாரு, என்னை கூட இருந்தாரு, உன்னை தூதர்கள் கொண்டு பாதுகாப்பார், கொள்ளை நோய் வராது, மத்தியானத்துல சங்காரத்துக்கு பயப்படாத, விரியன் பாம்பு உன்னை மேற்கொள்ளாது, எல்லாம் வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இந்த உடன்படிக்கையிலிருந்து வார்த்தை வெளிப்படுகிறது. 14வது வார்த்தை கர்த்தர் யாரோடு கூட பேசுறாரு? இது வெளியே மோசே யாரோட பேசியிருந்தாரு? சாலமோடு பேசுறாரு. இப்ப கர்த்தர் யாரோடு பேசுறாரு? இப்ப கர்த்தர் சாலமோனோடு பேசுறாருன்னா இந்த வார்த்தை யாருக்கு கேட்கும்? கர்த்தர் தாவீதோடு பேசுற வார்த்தை யாரு கேட்கும்? சாலமோன் எங்க இருக்கிறாரு? உடன்படிக்கை பெட்டி அங்கேதான் இருக்கிறார். இப்ப 14ஆம் வார்த்தை இப்ப வாசிக்கலாம். இப்ப வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஏன் விடுவிப்பார்னா 2ஆம் வசனம் இப்ப வாசிங்க, உங்களுக்கு விளங்கும் பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி. கர்த்தர் இதுவரை வெயிட் பண்ணாரு. தாவீது ஆசீர்வதிக்க கர்த்தர் வெயிட் பண்ணினாரு. இப்ப கர்த்தர் தாவீது கிட்ட சொல்றாரு. எதனால சொல்றாருன்னா 2ஆம் வசனம் வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். இந்த வார்த்தை யார் சொன்னது? சொன்னாங்க சாலமோன். யார்கிட்ட சொன்னாரு? தாவீது கிட்ட. என்ன சொன்னாரு?
என்ன சொன்னாருங்க? நீர் என் அடைக்கலம், என் என் கோட்டை, என் தேவன், நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த வார்த்தை கடவுள்கிட்ட சொல்ல, அப்பா கிட்ட தான் சொன்னான். அல்லேலூயா. இப்போ இதே வார்த்தை கர்த்தர் யாரோடு கூட பேசுறாரு சொன்னா, யாரோடு கூட பேசுறாரு? தாவீதோட மகனே, நான் உன்னை பாதுகாத்தது போல உன்னுடைய மகனும் என்னை நோக்கி கூப்பிட சொல்லி இருக்கிறான். அவன் என்னை கோட்டைன்னு சொல்லி இருக்கிறான், என் நம்பிக்கைன்னு சொல்லி இருக்கிறான், நான் தான் அவனுடைய தேவன் சொல்லி இருக்கிறான். அதனால் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி. யார் வாஞ்சியா இருக்கிறது? சாலமோனா தாவீதா? இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது? யார்கிட்ட சொல்லி நிற்கிறாரு? ஆனா இந்த வார்த்தை யார் வாழ்க்கையில் நிறைவேற்ற போறாரு? யார்களை விளங்குது? அல்லேலூயா. சொல்றது தாவீது கிட்ட, கர்த்தர் பேசுகிறது. கர்த்தர் பேசுகிற வார்த்தை தாவீதுக்கு செயல்படுத்துவது யார்களை விளங்குதுங்க? இப்ப கர்த்தர் சொல்கிற, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்ப. உன்னை சகோதரர்களுக்கு முன்பதாக தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல்லாய் உன்னை மாற்றினது போல உன்னுடைய மகனா இருக்கிற இந்த சாலமோனையும் தள்ளப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில அவனை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவேன். ஏனென்று சொன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் சொல்றான். அவரே என்னுடைய நம்பிக்கை, அவரே என் தேவன், அவரே என் கோட்டை சொல்றதுனால அவனை நான் விடுவித்து அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் தாவீதோடு கூட சொல்லுகிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்றதுங்க? இருக்கீங்களா? இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்படுகிறது? தாவீதை கிட்ட சொல்ற. தாவீதே, உன்னை விட உன் பிள்ளையன் அதிகமா. அல்லேலூயா. இப்ப வாசித்து பாருங்க அந்த வார்த்தை 14 வாசிங்க பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்ப 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்பெல்லாம் என்ன கூப்பிடுறானோ, எப்பெல்லாம் என்ன நோக்கி பார்க்கணும், அப்பெல்லாம் அவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஏன் அந்த வார்த்தை சொன்னார்னா, தாவீதே, இந்த உலகத்தில் இருந்து நீ பிரிஞ்சு போகலாம், ஆனா இந்த உலகம் இருக்கிற வரையும் நான் பிரியாதவனாய் இவனோடு கூட இருப்பேன். யாருக்கு விளங்குதுங்க? ஒன்று கற்றுக் கொடுக்கிறாரு. தாவீது, நீ சொல்ற மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாத இருப்ப. இல்ல, என்னை எப்பெல்லாம் அவன் கூப்பிடணும் அப்பெல்லாம் அவனுக்கு நான் பதில் கொடுப்பேன். 15ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஆபத்தில், எல்லாம் வாய்த்தர சொல்லுங்க. ஆபத்தில் நானே. சொல்லுங்க, ஆபத்தில். இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்படுது சொன்னா, சாலமோனுக்காக தாவீது கிட்ட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை சொல்றாரு. அப்பா, உன் பிள்ளை ஆபத்து காலத்துல நீ இருக்க மாட்ட, ஆபத்தினுடைய காலத்துல உன் பிள்ளைக்காக தகப்பன் என்ற ஸ்தானத்துல நான் இருப்பேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சாலமோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை விசுவாசிக்கிறவங்க சொல்லுவேன் என்று எப்ப அவன் சொன்னானோ அப்பொழுது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. அல்லேலூயா. அவர் தாவீதுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவர்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒண்ணே பண்ணுங்க, அவர் சாலமோனுக்கு டைரக்டா பதில் சொல்ல, அவர் யாருக்கு பதில் சொல்றாரு? தாவீதுக்கு. இன்றைக்கு ஒன்று கற்றுக்கொள்ளுங்க, அதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு நேரா வருது. அவரை நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு பதில் வரும். ஆபத்து காலத்துல எந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் முழுவதும் எத்தனை தீமையான காரியங்கள் உன்னை சுற்றி நெருங்கினாலும் அது ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது. ஏனென்று சொன்ன வேதம் சொல்லப்படுகிறது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை. என்ன நெருக்கத்துல, பலவீனம் என்கிற நெருக்கம், இல்ல கடன் பிரச்சனை என்று ஒரு நெருக்கம், இல்ல நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு நெருக்கம், இல்ல நீங்க குடும்பத்துல ஒரு நெருக்கம், என்ன வாழவே முடியல அப்படின்னு ஒரு தீமையான சில ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்தா. இதுவரையிலும் நீங்க பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த மாதத்துல கர்த்தர் செய்வார். ஒரு ஆச்சரியமான அற்புதமான வாழ்வை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவனை நான் கனப்படுத்துவேன். நான் அவனை, ஆமென் சொல்லுங்களேன், நான் அவனை. 15ஆம் வசனம் முடிச்சலாமா? 16 சாரி. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி. இந்த மாதத்துல உங்களை திருப்திப்படுத்துவாரு. இந்த மாதத்துல உங்களை என்ன பண்ணுவாரு? இந்த வார்த்தை தாவீது சொல்ல, சாலமோன் சொல்லுங்க, கர்த்தர் சொல்றார்.
நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் என் ரட்சிப்பை ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த மாதத்துல கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க. எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில ரட்சிக்க போகிறாரு, என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை வாயை திறந்து சொல்லுங்கள, கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறாரு, என் வாழ்க்கையில கர்த்தர் தரித்திரங்களை மாற்ற போகிறா, என் பலவீனங்களை மாற்ற போகிறா, குடும்பத்துல சமாதானத்தை கர்த்தர் வர்த்திக்க போகிறா, கர்த்தர் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறா, கர்த்தர் என்னை கனப்படுத்த போகிறா. நீ அறிக்கை செய்ய 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 ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து, விசுவாசிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலை வந்தாலும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு, விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சாலோமோனுக்கு நிறைவேற்ற முடியும் சொன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற இந்த வார்த்தை பெற்றுக்கொள்கிற உங்க வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம இருக்க இடத்துல கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். இருக்க இடத்துல